ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. நல்லா இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं. வேதமெழுச்ச தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज की ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதிலே आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हमें बड़ी आनंद होती है. நாம் இன்றைய வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज की वचन की ओर जाएंगे. சங்கீதம் भजन संहिता 85ஆம் அதிகாரம் 85वां अध्याय 12 சொல்லப்பட்டிருக்குது. 12 में कहा गया है, கர்த்தர் நன்மையானதை தருவார், यहोवा उत्तम पदार्थ देगा, நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். और हमारी भूमि अपनी उपज को देगी. அவன் நன்மையானவர்களுக்கு தருவென்று சொல்லுகிறார். वो उत्तम पदार्थ आपको देगा करके कहता है. அவன் தீமையான தருகிற தேவன் அல்ல. वो बुराई की कार्य देने वाला परमेश्वर அவன் नहीं. நன்மையானதை தருவென்று சொல்லியிருக்கிறார். वो उत्तम पदार्थ को देगा. அவன் நன்மை தருவார், கலங்காதிருங்கள். वो उत्तमता को देगा, आप रोइए मत. நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். और हमारी भूमि जो है अपनी उपज को देगी. அவன் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, इस संसार में जीते समय, அவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது, सेवकाई करते समय, வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है, அவன் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தான். वो भलाई करते हुए घूम फिर रहे थे. ஆனால் நன்மை செய்வார், वो भलाई करेगा. நன்மை செய்த தேவனை துதியுங்கள், वो भलाई करने वाले परमेश्वर की स्तुति कीजिए, அவருக்கு நன்றி செலுத்துங்கள், उसे और भी भलाई कीजिए, அவரை ஆராதியுங்கள். उसकी आराधना कीजिए. உங்க வாழ்க்கையில आपके जीवन में நன்மைகளை தருவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். उत्तम पदार्थ को देने के लिए परमेश्वर काफी நம்முடைய है, தேசமும் தன் பலனை கொடுக்கும். और अपनी उपज जो है उसकी उपज के कार्य को देगी. இந்த வார்த்தையின் மூலமாக इस वचन के द्वारा கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, परमेश्वर आपको बलवंत करे, ஆசீர்வதிப்பாராக, आपको आशीष करे, உங்களை உயர்த்துவாராக. आपको ऊंचा करे. நாம் செபிக்கலாமா? प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद இந்த करते வேளைக்கு हैं. உமக்கு ஸ்தோத்திரம். इस समय के लिए धन्यवाद. நன்மையானதை தருவென்று சொல்லி இருக்கிறீங்க. आपने उत्तम पदार्थ देंगे करके ஒரு कहा பிள்ளை है. நன்மையான காரியங்களை செய்யும். बच्चों को उत्तम कार्य को कीजिए, எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணும். सभी कार्य को सफल कीजिए. தேவ கிருபை தொடர்ந்து தாங்கட்டும். परमेश्वर के अनुग्रह लगातार संभाले, அற்புதங்களை செய்யும். अद्भुत कार्य कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, यीशु के नाम से मांगते पिता, ஆமென். आमेन.